எங்கள் லிஃப்ட்டுக்கு அப்பப்போ கோளாறாயிரும். கரண்ட் போயிட்டு கரண்ட் இருந்துச்சுன்னா 4th ஃப்ளோர் போனதுக்கப்புறம் தான் கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்களா? இவன் இப்படிதான். சரி காய்ஸ், நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா போவோம் வெயிட் பண்ணுங்க. நம்ம எங்கே கிளம்பியிருக்கோம்? சபைக்கு பர்ச்சேசிங் பண்ண. சபைக்கு பர்ச்சேசிங் பண்ண என்னன்னா, நாளைக்கு சம விருந்து, அன்பின் விருந்து நாளைக்கு நடக்க போகுது. அதுக்கு எங்களை வந்து பர்ச்சேசிங் கமிட்டி எல்லா ஜாமானும் வாங்குறதுக்காக லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை வாங்க போறோம். கட்ட நடத்தணும் நல்லபடியா. ஆமா கைஸ், நிறைய ஜாமான் எங்க இருக்குன்னு தெரியல. வாங்க நம்ம எல்லாரும் போவோம். ஹாய் கைஸ், கூலர்ஸ் இப்படி போட்டிருக்கேனே நினைக்காதீங்க. சிக்னல் போட்டான். இவ்வளோ நேரம் சிக்னல் ஸ்டாப் பண்ணாலும் தான் காட்ட ஆரம்பித்தேன். சிக்னல் போட்டான். அது பேர் என்ன? மைக்ரைன் லைட்டாக இருக்கிறதுனால ரொம்ப வெளிச்சம் பார்த்தா கண்ணெல்லாம் கூசுது, தலையெல்லாம் வலிக்குது. அந்த ஒரே ரீசனுக்காக தான் கூலர்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, யாரும் தான் படுத்தக்கூடாது. ஃபஸ்ட் நாங்கள் ஒரு பிளாஸ்டிக் கடைக்கு போவோம். அங்கே போய் வந்துட்டு பாக்கு தட்டு அதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி போயிட்டு பாக்கு தட்டு, அப்புறம் அது பேக்கேஜ், பிரியாணி பேக் பண்ண பேக்கேஜ் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் நல்லா இருந்தோன்னே இங்கே போய் விளாண்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் வாங்கி நம்ம கார் வச்சோன்னே இதுவே கார் ஃபுல்லான மாதிரி இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் ஸ்டாப் டு போத்தீஸில் போய் அவுட்ஃபிட் செக் பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் அம்மா வா சீக்கிரம் போல நச்செடுத்துகிட்டே இருந்தாங்க. எல்லாமே காய்ஸ் நாங்கள் நிறையா போய் 50 பேருக்கு பண்ணுறோமா, 25 அதனால பிரித்து வாங்கணும். அதனால ஒவ்வொரு சின்னதையும் உட்காந்து எடை போட்டுக்கிட்டு 750 grams, 500 grams, 250 grams தனித்தனியாக கிராம் போட்டு வெயிட் போட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே பாருங்க, எங்கள் அம்மா ஃபோனில் ஃபுல்லாக நோட்ஸ் என்னென்ன வாங்கணும், எப்படிலாம் வாங்கணும்னு. சரி, நீங்களே பாருங்கள். டைம் லாப்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் ஷாப்பிங். ஏன்னா இது எப்பயும் வந்து நம்ம சர்ச்சுக்கு வாங்குவோம், ஆனால் இவ்வளோ அதிகமாக வாங்கினது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோத்தையும் நம்ம தனியாக வாங்குகிறோம். அங்கே பாருங்க, நம்ம ட்ராலி மட்டுமே, இது மட்டும் இல்லை, மளிகை ஜாமான் வேறு, ஹார்லிக்ஸு, ஸ்வீட்ஸு. இந்த அக்கா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது இங்கே பாருங்கள், பாதி ட்ராலி ஃபுல் ஆயிடுச்சு. நிறைய போய்கிட்டே இருந்துச்சு. காலைல 9 மணிக்குள்ளே போய் எவ்வளோ ஷாப்பிங் தெரியுமா. இப்போ தான் அரிசி வாங்கணும். இது செகண்ட் ட்ராலியில் அரிசி, கீ, அப்புறம் இதெல்லாம் தனித்தனி கட்டாக வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் அம்மா நிறைய மளிகை ஜாமான் வாங்கினாங்க. லிஸ்ட்டு போட்டதெல்லாம் தனித்தனியாக மளிகை ஜாமான் ஒன்று வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் வீடியோ எடுத்தால் இதாகவும் சரி டைம் லாப்ஸ் போட்டு விட்ருக்கேன், எனக்கே தெரியாமல். இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் நல்லாயிருக்கும், நல்லா இருக்காதுன்னு பார்த்து வாங்கிட்டு இருந்தோம் ஒன்று ஒன்றா. அதுக்கப்புறம் இது எண்ணெயும் எந்த பிராண்ட் வாங்கலாம், என்ன ஏது மக்களுக்கு கொடுக்குறோம், நல்லதாக கொடுக்கணும்னு சொல்லி பாஸ்ட்டு சொன்னதுனால ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து, கோல்டு எல்லாத்தையும் பார்த்து எது நல்லா இருந்துச்சோ அதை வாங்கணும். நிறையா பேர் போத்தீஸ் குரோசரி செக்ஷனில் ஹெல்ப் பண்ணாங்க நம்மளுக்கு. அது எல்லாேருக்கும் தேங்க்ஸ். இது பார்த்திங்களா, மிஸ்டர் கோல்டு 10 லிட்டர் பேக்கேஜ் பெருசு அப்படியே வாங்கினோம். திருப்பி போயிட்டு அப்புறம் தயிர் வாங்கணும், தயிர் பச்சடி பண்ண அப்படின்னாங்க. அப்புறம் சிக்கன் கழுவுறதுக்கு, சிக்கனை ஊற வைக்கிறதுலாம் வேணும்னாங்க. சரி, இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் உட்காந்து. அதுவும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை கைஸ், நிறையா வாங்கணும். ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ பேருக்குன்னா எவ்வளோ பண்ணணும், என்ன ஏதுன்றதெல்லாம் இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஷர்லிக்கு ஹோப் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நீங்களும் நிறையா இதுமாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணுங்கள், அப்போ தான் நிறையா கற்றுக்க முடியும். இங்கே பாருங்க, நம்ம ட்ராலியே இன்னும் 2-3 இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள், நாங்கள் இங்கே டீ வாங்கும்போது அவங்க டொமேட்டோ அதெல்லாம் உட்காந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள், தக்காளிலாம் வேறு, ஆனியன்லாம் வேறு பேக் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், 1 2 3 4 ட்ராலி. நம்மளோட ட்ராலி பில்லிங் கவுண்டராக சரி கூத்தாக இருந்துச்சு. அது பாரு, பெரிய ட்ராலின்னு. இவங்களும் வந்து எல்லாத்தையும் ஒரே இதில் வெயிட்டு போட்டு இடம் போட்டாங்க. ஆனால் இட் வாஸ் குவைட் அண்ட் குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஹோப் இதுக்கப்புறம் சர்ச்சில் வர எல்லா ஈவெண்ட்ஸ்க்குள்ளுமே நம்ம இன்னும் நிறையா போய் செய்வோம். கர்த்தருக்காக செய்யதானே நம்ம இருக்கிறோம். கர்த்தர் வேலையை அனைத்தும் செய்வோம். இங்கே பாருங்க, எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்னத்துக்கு ஈகராக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா, அந்த பில்லு
பில் எவ்வளோ பெருசாக வரணுன்றதை பார்க்கணும் எனக்கு ஆசை. அதுக்காகவே வெயிட் பண்ணி என்னென்ன பண்ணுறாங்க எவ்வளோலாம் எடுத்து வச்சிட்ருக்காங்கன்னு பார்த்தேன். ஆனால் வாங்கும்போது கூட தெரில, அது பில்லிங் போடும்போது தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ வாங்கியிருக்கோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ட்ரஸ்ட்டில் நம்ம எப்பயும் செய்கிறது வந்து ஹாப்பியாக செய்யணும், என்றைக்குமே மன துக்கத்தோடு செஞ்சிடவே கூடாது, மன திருப்தியாக செய்யணும். அதான் கைஸ் எனக்கு குடும்பத்தோட வளர்த்து கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மா கேமரிங் பண்ணி சொல்லிட்டு அப்புறம் நான் போய் எடுக்க வச்சுட்டேன். ஏன்னா வெயிட்டாக இருக்குல்ல, அம்மா தூக்கி வச்சா எங்கேயாச்சும் கை வலிச்சிருமோன்ற பயம் இருந்துச்சு, அதனால அவங்கள விட்டேன். இந்த பாருங்க பில்லு வருது பாருங்க, நல்ல பெரிய பில். இதுவரை நான் வாழ்நாளில் பார்த்த பெரிய பில்லு இதுதான். சரி பெரிய பில்லு கைஸ் பாருங்க, அப்படியே தெரியாத பெரிய பில்லு. ரோலே பிடிச்சி கொடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் போத்தீஸில் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சால் வாங்குறதுக்காக சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் வந்திருந்தோம். அங்கே தான் கொத்து பரோட்டா வாங்கி லஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா ஆடியோ ரொம்ப நல்லா இல்லை கைஸ், மைக்கும் போடலையா, அதனால் ரொம்ப ஆடியோ இருந்துச்சு, அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். மணி 3 இல்லை 4ன்னாங்க அம்மா. 4 மணிக்கு தான் நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேலை முடியல. சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் சர்ச்சுக்கு வர போய் சேரணும். ஆனால் பசி சரியான பசி, காலைல 10 மணி எதுவுமே சாப்பிடவும் இல்லையா, அதனால் சரி இதை மட்டும் வாங்கி சாப்பிட்டு நம்ம ஓடி போயிடுவோம்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டுன்னு சாப்பிட்டோம் நாங்கள் 2 பேரும். அதே மாதிரி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் வெளில இப்போ ஸ்வீட்ஸு அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, ட்ரை பண்ணுங்கள் சூப்பர் சரவணா ஸ்டோர் போனீங்கன்னா. அப்புறம் எங்கள் அம்மாட்டேருந்து இந்த அப்போ தான் ஓப்பன் பண்ணி வாங்கினேன். வீடியோ மாற்றி அட்டாச் ஆகிடுச்சு கைஸ், சாரி. அதேமாரி இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு வயிறு இதாகிடுச்சு. அங்கே உட்காந்து சாப்பிட்டோமா அந்த ரோட் சைடில், அதனால ரொம்ப வேர்த்து ஊற்றுனால மேலே போய்ட்டு சும்மா இருந்த ஃபேன் எடுத்து சீட்டு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அம்மா வந்து கேல்குலேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எத்தனை சால்வை அதெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு. நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கைஸ். அப்போ தான் ரெக்கார்ட் பண்ணலான்றதை நோட் பண்ணுறேன், ஆனால் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இந்த பாருங்கள் சால்வெல்லாம் வாங்குகிறோமே, சால்வை வரப்போகிற கெஸ்ட்டெல்லாம் ஹானர் பண்ணுறதுக்கான சால்வைஸ். இந்த பாருங்க பில்லிங் எல்லாம் போடுறாங்க, சால்வை, டிட்டர்ஜென்ட், க்ளீனிங்க்கான திங்ஸ் எல்லாம் பணம் வாங்கியிருந்தோம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஒண்டிபுரத்தில் இருக்க அன்லிமிட்டட் இருந்தோம். என்னென்னா தண்ணி கேன் வாங்க மறந்துட்டோம். கடைசியாக தான் எங்களுக்கு சொன்னாங்க தண்ணி கேன் வாங்கணுன்னு. தண்ணி கேனு, அப்புறம் பாத்திரம்லாம் கழுவணும்ல, அதுக்காக பாத்திரம், தண்ணி கேனு எல்லாம் வாங்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் என்ன சமைக்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். டடா பை.